வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த ஒரு அழகான ஸ்லீவ் டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி வரும். இதுக்கு எப்படி கர்வ் வரையணுங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கில் ஃபுல்லாகவே கட் பீட் அண்ட் கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தது சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச் ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப 2 இன்ச் ஹைட். ஸ்லீவ் வந்து மொத்தமாக 5 இன்ச் தான் வச்சுருக்கேன். அதனால் 2 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த கர்வ் வந்து போட போகிறேன். அது எப்படி வரைகிறேங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த கர்வ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். அந்த பொசிஷனில் நீங்கள் இந்த இதை வரைஞ்சிங்கனாவே போதும். லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிட்டு ரைட் சைடில் வரையும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு நீங்கள் அதே மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா இந்த கர்வ் பொசிஷன் வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் கர்வ் வந்து வரையும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஒன்போல் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து நீட்டாக வரணும்னா இதே பொசிஷனில் திரும்ப லெஃப்ட் சைடில் 2 இன்ச் அண்ட் ரைட் சைடில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் 2 கர்வுமே வரைஞ்சிக்கோங்க. நம்மக்கிட்ட எல்லா ஆரி மெட்டீரியல்ஸுமே அவைலபிள் இருக்குது. எந்த மெட்டீரியல் வேணாலுமே என்னோடய கேட்லாக்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிக்கலாம். அதே மாதிரி 1500 அபோவ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஸ்டாண்ட் ஃப்ரேம் இதெல்லாம் வராது. அது போக மீதி எந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவேன். இந்த மாதிரி கர்வ் பொசிஷன் ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இந்த கர்வில் வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் 3 லைன்ஸில் ஜரி த்ரெட் போட்டிருக்கேன். இது வந்து கீழே வரனால 3 லைன் ஜரி த்ரெட் போடணும். மேலே உள்ள கர்வுக்கு வந்து 1 லைனில் ஜரி த்ரெட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான். கீழே வந்து நம்ம ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது 3 லைன் ஜரி த்ரெட் போட்டால் தான் ஸ்டிச்சஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். மேலே வந்து 1 லைன் போதும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைனில் ஜரி த்ரெட் போட்டிருக்கேன்ல அதில் வந்து 1 லைன் கட் பீட் ஃபுல்லாக நான் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி கீழே உள்ள லைன்லேயுமே 1 லைன் வந்து கட் பீட் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் போட போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். பிகினர்ஸ் யாருனாலுமே ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்போ ஹேங்கிங் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கில் ஒன்றுமே கிடையாது. கட் பீட் அண்ட் கிறிஸ்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். கட் பீட் வந்து 6 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட். ஒரு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மீதி பீட்ஸில் எல்லாமே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்குறீங்க. ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில ஹேங்கிங்ஸ் வந்து லூஸ் ஆகி கீழே இறங்குது, த்ரெட் தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹேங்கிங்க்குமே தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டே ஆகணும். அப்போ தான் ஹேங்கிங் லூஸ் ஆகாது. லெஃப்ட் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரைட் சைடில் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹேங்கிங்கோட ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லூஸ் வந்து வராது. அதுக்காக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே சேம் மெத்தடில் ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த ஹேங்கிங் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் கீழே உள்ள லைனில். அது வந்து கொஞ்சம் ஹேங்கிங் வந்து லாங்காக இருக்கிற மாதிரி போட போகிறேன். அதுக்காக 5 இல்லைனா 6 கட் பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் கிறிஸ்டல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 or 2 கட் பீட் போட்டுட்டு ஒரு ட்ராப் கிறிஸ்டல், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாங்காக போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ எல்லா பீட்ஸ்குள்ளேயுமே இந்த மாதிரி நீடில் வந்து ஃபுல்லாக விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஹேங்கிங் லூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப நீடில் லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணி திரும்ப ரைட் சைடில் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த லைன்லேயும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.